गुरुभ्यो नमः। हरिः ओम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथिता पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीमष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सो सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। Fantastic. So, எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியாது. Yes. So let me start from where we left off last class. சரியா? So Shlokam 1 to 9 la Bhagavan has been insisting on doing your duties. Okay? அதோடைய கான்டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம். கர்மா, அதாவது ஆக்ஷன் நம்ம பண்ணாம இருக்கவே முடியாது. Why? Because we have arrived in this world which is bound by Prakriti, nature. நேச்சர்னு வந்துடுதுன்னா 3 குணங்கள் அல்லது நம்ம தப்பிக்கவே முடியாது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணத்தால் கிரியேட் ஆன இந்த பிரகிருதி, இந்த நேச்சர்னு நம்ம எதை சொல்றோமோ இல்லையா? இப்ப இந்த உலகத்துல இதுதான் இயல்புன்னு சொல்றோம். அதை என்ன சொல்றோம்? பிரகிருத்தின்னு சொல்றோம். இதோட நேச்சர் இதுதான் அப்படின்னு. So this is or rather the created existence. The created existenceல இந்த 3 குணங்களையும் நம்ம தவிர்க்கவே முடியாது. இந்த நம்மளுடைய இந்த சரீரம், நம்மளுடைய இந்திரியங்கள், இதெல்லாமே இந்த பிரகிருதியில இருக்கிற பஞ்சபூதங்களினால் ஏற்பட்டது. So we cannot escape the three gunas and therefore we cannot escape action அப்படின்னு சொன்னார். நினைவு இருக்கா எல்லாருக்கும்? ஸோ ஆக்ஷன், நம்ம ஏதோ ஒரு ஆக்ஷன்ல நம்ம இருந்துட்டேதான் இருக்க போறோம். ஈவன் ஸ்லீப்பிங் இஸ் அன் ஆக்ஷன், ஈட்டிங் இஸ் அன் ஆக்ஷன், பிரீதிங் இஸ் அன் ஆக்ஷன். இதெல்லாம் நம்ம கான்சியஸ்லியோ சப்கான்சியஸ்லியோ இல்ல அன்கான்சியஸ்லியோ பண்ணிட்டே தான் இருக்க போறோம், பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பிகாஸ் வி ஆர் பார்ட் ஆஃப் திஸ் பிரகிருதி அண்ட் வி ஆர் ஆல்சோ somewhere fall into the category of sattva guna, rajo guna, tama guna, a mixture of all these gunas. சொல்லுங்க மேம். மேம், இந்த 3 குணங்கள் சொல்றேன் இல்லையா, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதாவது இப்போ ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம்னு சொல்றீங்களே, அத சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? ஓகே, ரஜோ குணம். ஓகே, தமோ குணத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தமோ குணம் இஸ் ரொம்ப அப்படியே ஒரு சோம்பேறித்தனமா இருக்கிறது, ஒரு ஒரு அறிவாற்றலோட வேலையே செய்யாம எப்ப பார்த்தாலும் ஒரு இக்னோரன்ஸோடயே எல்லா விஷயத்தையும் ஒரு இன்டெப்தா போய் ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டு பண்ணுவோங்கிற தன்மை இல்லாம ஒரு மாதிரி எப்ப பார்த்தாலும் மேலோட்டமா லேசியா ஒரு ஈடுபாடு இல்லாம ஏதோ சாப்பிடுறேன் தூங்குறேன் வாழ்க்கை இப்படியே ஓடுறது, இது எல்லாமே தமோ குணத்துடைய வெளிப்பாடு. தம அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல டார்க்னஸ்னு அர்த்தம். சோ ஒரு மேலோட்டமா இப்படி இருக்கிறது. ரஜோகுணம் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ரஜோகுணத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஆக்டிவிட்டி, மூவ்மெண்ட், அக்ரெஷன். இது பண்ணணும், இதுக்கு அடுத்து இது பண்ணணும், இப்படி அச்சீவ் பண்ணணும், இதை பார்க்கணும், இதை செய்யணும், இதை போகணும், இதை வரணும். அந்த
தமோ குணத்துல என்னன்னா ஒரேடியா ஒண்ணும் பண்ணாம கிடக்க வேண்டியது. ரஜோகுணம்னு வந்தா ஆக்ஷன் வந்து அப்படியே எக்ஸஸ்ல போயிட்டு வரும். இது நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அகெயின் நம்ம கிளாஸ்ல நம்ம ஆஸ் ஐ பீன் எக்ஸ்பிளைனிங், தீஸ் ஆர் ஆல் ரிலேட்டிவ் டேர்ம்ஸ், ரிலேட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் அப்சல்யூட் டெஃபினிஷன் கிடையாது. போக போக நம்ம 3 குணங்களை பத்தி பார்க்க போறோம். இட்ஸ் தேர் இன் பகவத்கீதா. பட் நான் இப்ப சும்மா உங்களுக்கு ஒரு பேசிக், ரொம்ப பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங், தமோ குணம்னா எப்படி இருக்கும், சத்வம்னா எப்படி இருக்கும், ரஜஸ்னா எப்படி இருக்குங்கிறது ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்குறேன். ஜஸ்ட் குட்டி, ஓகே? இட்ஸ் நாட் ஈவன் அ ப்ராப்பர் இன்ட்ரோடக்ஷன். சத்வ குணம்னா பீங் இன் அ ஸ்டேட் ஆஃப் பேலன்ஸ், வேர் நம்மளோட திங்கிங் பாசிட்டிவா இருக்கும், தாட்ஸ் ஆர் பேலன்ஸ்ட். சத்வகுணம் manifests as calm, peace, tranquility. உண்மை இருக்கும் சத்வகுணத்துல. ஓகே, சோ இந்த we ourselves are a mixture of these 3 குணாஸ் தான். தமோ குணமும் இருக்கு, ரஜோகுணமும் இருக்கு, சத்வகுணமும் இருக்கு. சோ வாட் இஸ் பிரிஸ்கிரைப்ட் அப்படின்னா, சத்வகுணத்துல இருக்கிறது இஸ் பிரிஸ்கிரைப்ட். சத்வகுணத்துல இருந்தா பெட்டர். ஏன்னா that gives you easier access to self-realization. Rajoguna, Tamogunathla, we are engaged with the outer world a lot. Sattvagunathla, you get a chance to peep in within yourself and understand or try to understand. மனசு வந்து ஒரு சஞ்சலமா இல்லாம கொஞ்சம் நிශ්சலமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சத்வகுணத்துல. அதனால சத்வகுணம் இஸ் என்கரேஜ்ட். ஓகே, அகைன் நான் எதுவுமே இப்ப டெஃபினேஷன் சொல்லல, சும்மா உங்களுக்கு ஒரு குட்டி நோட் அவ்வளவுதான் கொடுத்துருக்கேன். ஓகே, இதுதான் அது அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம். சோ இந்த நம்ம இருக்கிற இந்த உலகம் இருக்கு இல்லையா, அதுல இந்த 3 குணங்களோ, இந்த 3 குணங்களோட ஏதோ ஒரு காம்பினேஷன்ல தான் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். பஞ்சபூதத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பார்க்கலாம். we are all made of the 5 elements இல்லையா? we have spoken about this. எப்படி there is a மகத்தத்துவம் which is the root cause, ஒரு சீட் எனர்ஜி மாதிரி. and from the seed energy என்ன சொல்றது தைத்திரிய உபனிஷத், மகத்தத்துவம், அதுல இருந்து ஆகாஷः, ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிஹி, அக்னேர் ஆபஹ, அத்ய பிருத்திவி, பிருத்திவியாத் ஓஷதீபியः, ஓஷதீபியாத் அன்னம், அன்னாத் புருஷः. நம்மளுடைய சரீரம் எப்படி வருது? ஆகாஷ தத்துவம், ஆகாசத்துல இருந்து வாயு, வாயுல இருந்து அக்னி, அக்னியில இருந்து ஜல தத்துவம், ஜல தத்துவத்துல இருந்து பிருத்திவி தத்துவம், பிருத்திவி அதாவது அப்படியே கிராஸ் ஆகிண்டே போகும். சட்டிலஸ்ட்ல இருந்து கிராஸ் ஆகிண்டே போகி கிராஸ்ல பிருத்திவி தத்துவம் வந்தோடனே அதுல இருந்து ஓஷதீபியா பிளான்ட்ஸ், பிளான்ட்ஸ்ல இருந்து என்ன கிடைக்கிறது? அன்னம். அன்னத்தினால நம்மளோட இந்த சரீரம் உருவாருது. எசென்ஷியலி அவர் பாடி including the mind is made of the 5 elements. So நம்ம அந்த 5 elements இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது. as in இந்த பாடி cannot live. அப்போ அந்த 5 எலிமெண்ட்ஸ்க்கும் திரிகுணங்களுக்கும் உட்பட்டு தான் இந்த நேச்சுரல் வேர்ல்ட்ல நம்ம இருக்கோம். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? are you able to understand why? ரோஹிணி? எஸ் கா. ஓகேவா? சௌமியா நீ இருக்கியா? அம்மா இருக்காளா? யார் இருக்கா? ஓகேவா? சோ நான் படைக்கப்பட்ட இந்த ஓகேடா கண்ணா, படைக்கப்பட்ட இந்த உலகம் அப்படின்னு பேசும்போது why it is that wayங்கிறது தான் 10th ஸ்லோகத்துல பகவான் வந்து அர்ஜுனனுக்கு இஸ் எக்ஸ்பவுண்டிங். பட் இந்த மாதிரி உலகம் அவர் ஃபர்ஸ்ட் அவர் டைரக்டா இந்த பதிலுக்கு வரல. இதுக்கு முன்னாடி இருக்கிற 9 ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றார்? இப்படியெல்லாம் 3 குணங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் உட்பட்டு நம்ம இருக்கோம். இந்த எக்ஸிஸ்டன்ஸ்ல பரமாத்ம சக்தி எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்கு. சோ நமக்குள்ள இருக்கிற அந்த லைஃப் எனர்ஜி, அந்த ஆத்மன்கிறது தான் இட்ஸ் ட்ரூ செல்ஃப்னு புரிஞ்சுக்கோன்னுலாம் சொல்லிட்டாரு செகண்ட் சாப்டர்ல. பட் பீயிங் தட் ஜீவாத்மா who is sitting in this body, who is being run by this mind, we are all subject to the 5 elements and the 3 gunas. அப்படின்னு இருக்கும்போது நம்மளால ஆக்ஷன்ங்கிறது ஒண்ணு பண்ணாம இந்த உலகத்துல இயங்க முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் us to exist in this creation without doing any kind of action. இந்த பாடியை மெயின்டைன் பண்றதுக்காவது ஆக்ஷன் நம்ம பண்ணிதான் ஆகணும்.
ஏதாவது ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ணிதான், ரைட்? அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு சம்மரி தட் ஐட் லைக் டு கிவ், another context that I'd like to give is karma is of 3-4 types அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒன்னு காமிய கர்மா, திங்ஸ் தட் வி டிசையர் டு டூ. அண்ட் நம்ம ரொம்ப எக்ஸ்டென்சிவா பார்த்தாச்சு. when we go by our desires, we can get into the loop of likes and dislikes, wants and needs. இப்படியே அந்த ஒரு எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்குள்ளேயே நம்மளோட இந்திரியங்கள் சுத்தின்னு இருக்கும். நாம யாருங்கிறது அதை வச்சு அரைவ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ லெட் அஸ் ட்ரை நாட் டு டூ எவ்ரி திங் only on the basis of our desires, on the basis of our desires னு போன கிளாஸ்ல பார்த்தோம், ரைட்? ஸோ தட் இஸ் காமிய கர்மா. அடுத்து நிஷித நிஷித்த கர்மா, கர்மா which is not to be done, அதை பண்ணவே வேண்டாம்னு லிஸ்ட்ல சொல்லியிருக்கா. லைக் தீவிங், லைக் கில்லிங், இல்லையா? அடுத்தவா சொத்தை அபகரிக்கிறது, திருடுறது, பொய் சொல்றது, இதெல்லாம் பண்ணவே வேண்டாம்னு சொன்ன கர்மா நிஷித்த கர்மா. அதுக்கப்புறம் ஒரு விதமான கர்மா பார்த்தோம், நைமித்திக கர்மா. நித்திய கர்மா, நைமித்திக கர்மா. டெய்லி ஆஸ்டெரிட்டிஸ்னு ஒண்ணு இருக்கு, ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்ல இப்படி எல்லாம் பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு, வேதம் அதை பிரிஸ்கிரைப் பண்றது. ஓகேவா? சோ இதுக்குள்ள வருதுதான் நம்மளோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அது டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல என்னெல்லாம் வருங்கிறது நம்ம கம்பைல் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகேவா? அடுத்து நித்திய கர்மா வந்து நம்ம தினம் பண்ண வேண்டியது. நைமித்திக கர்மா வந்து ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ், லைக் ஒரு குழந்தைக்கு ஆண் நேரம் வருது, ஓகே, அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு குலதெய்வ பூஜையோ, இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 மாசத்துக்கு ஒரு தடவை, இப்படி எல்லாம் பண்ற கர்மாக்கு பேர் நைமித்திக. ஃபார் சர்டன் ரீசன் சம்திங் இஸ் டன். ஓகே, சோ இப்படி எல்லாம் பிரிச்சு கொடுத்திருக்கான். பிரிச்சு கொடுத்திருக்கும் போது நம்ம எதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றான்னா, எனக்காக அந்த செல்ஃபிஷ் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நீ கர்மா பண்ணனா யூ வில் கெட் இன் டு த லூப் ஆஃப் டிசையர்ஸ். ஆல்ரெடி செகண்ட் சாப்டர்ல பார்த்தோம்ல, ஒரு விஷயம் வெளியில இந்திரியங்களால் உணரப்படுற ஏதோ ஒரு விஷயத்த பார்த்தோம்னா, இஃப் வி கோ ஆன் பிளேயிங் தட் இன் அவர் மைண்ட், வி டென் டு கெட் அட்டாச்ட் டு இட். ஒன்ஸ் தி அட்டாச்மெண்ட் கம்ஸ், அப்புறம் என்ன ஆகுது, அது ஃபுல் ஒரு டிசையர்ஸ் ஆர் பார்ன். அந்த டிசையர் ஃபுல்ஃபில் ஆகலைன்னா என்ன ஆகுது, கோபம் வருது. கோபம் வந்தா புத்தி கன்ஃபியூஸ் ஆயிடுறது. புத்தி கன்ஃபியூஸ் ஆகுறதுனால ஏர்லியர் மெமரிஸ் நம்ம ஆர் ஸ்மிருதி, the ability to think and act and make good decisions, that tends to get corrupted. அந்த கரப்ஷன் நடந்துடுதுனாலே நம்மளுடைய லைஃப் இஸ் ஸ்பாயில்ட். பட் தேங்க்யூ டா கண்ணா, தேங்க்யூ. சரியா? சோ இது நம்ம பார்த்தோம். சோ இந்த லூப்புக்குள்ள மாட்டிக்காம இருக்கிறது தான் நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்கு ரொம்ப the best way to live அப்படின்னு சொல்றாரு. இந்த லூப்புக்குள்ள திருப்பி திருப்பி போய் மாட்டிக்காத. அப்ப என்ன பண்ண ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ணிதான் ஆகணும். அப்ப என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணுங்கிற டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் செல்ஃப்லெஸ் கர்மா, கர்மா தட் வில் நாட் பைண்ட் யூ அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் இன்டு த லூப், அதை பண்ணணுங்கிறத வச்சுக்கோ. டிசையர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத. பிகாஸ் டிசையர்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் த 5 சென்சஸ்னு சொல்லி முடிச்சுட்டாரு. ஞாபகம் இருக்கா? இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? எஸ். நான் ஏன் இதை திருப்பி ரிப்பீட் பண்றேன்னா, தீஸ் கான்செப்ட்ஸ் நம்ம திருப்பி 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 சொல்லி let us get this drilled into our minds. சரியா? சோ இதுதான் கான்டெக்ஸ்ட். இது வரைக்கும் கிளியரா எல்லாருக்கும்? எஸ். சோ இப்போ என்ன சொல்றாரு, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா, 10th ஸ்லோகா 3rd chapter. கர்மா பண்ணணும், இந்த பாடி மெயின்டைன் பண்றதுக்காக கர்மா பண்ணணும், கர்மா எஸ்கேப் பண்ண முடியாது, இதெல்லாம் சொல்லிட்டாரு. நான் வை கர்மாங்கிறது எப்படி வந்தது, ஏன் அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்போம்ல. கர்மால இருந்து எஸ்கேப் ஆக முடியாது, நான் ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணிதான் ஆகணும், பட் வை?
So very important points. Maybe this will give us ஒரு purposeful life lead பண்றதுக்கு these few shlokas will be very helpful. சரியா? என்ன சொல்றாருன்னா 10th ஸ்லோகம் யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ. இது 9th ஸ்லோகம். ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. ஓகேவா? இந்த இந்த யஜ்ஞத்துக்காக, அதாவது ஆஸ் அ சாக்ரிஃபைஸ், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பண்ற கர்மங்கள் தவிர வேற எது பண்ணாலும் அது கர்ம பந்தனம். இட் இஸ் கோயிங் டு புட் யூ இன் லூப்ஸ் which will take you far away from who you are. அதனால ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. Don't get trapped into the loop. அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து முக்தமா இரு. முக்த சங்கனா ஃப்ரீ ஃப்ரம் அட்டாச்மெண்டா இருந்து அந்த கர்மாவை பண்ணு. therefore you will not get into the loop of karma bandhas அப்படின்னு சொல்றாரு. நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி லாஸ்ட் வீக். so அப்ப now comes the question, why, what and why. அப்போ 10th ஸ்லோகம், இது நான் போன வாரம் ஒரு சினாப்சிஸ் கொடுத்திருந்தேன். சஹ யஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்த்விஷ்ட காமதுக். ஓகே. சஹ யஜ்ஞாஹ பிரஜாஹ சிருஷ்ட்வா. யஜ்ஞத்தோட பிரஜாஹானா பீப்புள், progeny. சிருஷ்டுவானா ஹேவிங் கிரியேட்டட். புரோ உவாச்ச அப்படின்னா முன்னாடி ஒரு காலத்துல சொன்னார். யாரு சொன்னா? பிரஜாபதி, பிரம்மா த கிரியேட்டர், ஹேவிங் கிரியேட்டட் ஆல் ஆஃப் அஸ், ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். இந்த சிருஷ்டி, இந்த கிரியேஷனை கிரியேட் பண்ணிட்டு அவர் ஒரு விஷயத்த சொன்னார். அவர் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்னா சஹயஜ்ஞாஹா பிரஜாஹா சிருஷ்டுவா. And he created beings, he created them along with a concept called yajna. அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். And he said this. என்ன சொன்னார்? அனேன பிரசவிஷ்யத்வம். இதனால, ஓகே, by this, by this னா என்ன? யஜ்ஞம். பிரசவிஷ்யத்வம், you will prosper. நீங்க செழிப்பா வாழறதுக்கு யஜ்ஞம் அப்படிங்கிறது தான் ஒரு முறை அப்படின்னு பிரம்மா to his progeny he instructed. Vaha, for you, astu ishta kamadhuk. இது பண்றது மூலமாக all your desires will be fulfilled. பிரஜாபதி, அதாவது பிரம்மா the creator. சோ நம்ம என்ன பார்த்தோம்? பரபிரம்மத்துடைய ஸ்வரூபம் ஈஸ்வரனா வருது. ஈஸ்வரன்ல இருந்து நம்மளுக்கு 3 ஃபார்ம்ஸ் கிடைக்கிறது. பிரம்மா இஸ் த கிரியேட்டர், வேதத்தை வச்சு கிரியேட் பண்றார். மகாவிஷ்ணு இஸ் த சஸ்டெய்னர், ருத்ரன் இஸ் த டிஸ்ட்ராயர். இப்போ பிரம்மா எப்படி அந்த கிரியேஷன்ங்கிறத பண்ணார் அப்படின்னா, இந்த உலகம் ஆரம்பிக்கும் பொழுது முன்னாடி புரோ உவாச்ச, முன்னாடி காலத்துல என்ன சொன்னாராம்? அவர் சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறம் the things that he created, அதுகள் கிட்ட என்ன சொன்னாரா? அனேன, இந்த யஜ்ஞங்களோட தான் உங்களை கிரியேட் பண்ணிருக்கேன். அதனால by this you will பிரசவிஷ்யத்வம், you will all prosper. ஏஷவஹ ஸ்த்விஷ்ட காமதுக். this is your only means to get all that you desire. நீ என்ன ஆசைப்படுறியோ யஜ்ஞமா பண்ணா உனக்கு கிடைக்கும். this is a literal meaning of the shloka. இது புரிஞ்சுதா? we'll get into the explanation part. இது வரைக்கும் புரிஞ்சுதா? சஹயஜ்ஞாஹா பிரஜாஹா, கிரியேட் பண்ண பிரஜைகளை யஜ்ஞத்தோட கிரியேட் பண்ண. what is this yajna? I'll explain. and பிரஜாபதி the creator said this to all the creation. இதன் மூலமாக உங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி கிடைக்கும். நீ எது கேட்க, காமதுக் அப்படின்னா காமதேனு மாதிரி இந்த யஜ்ஞங்களை வச்சு உனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. கமலா மேம், உங்களுக்கு கேட்கலையா நான் பேசுறது? இப்பவும் கேட்கலையா? am I not audible? ரோஹிணி கேக்குறதா? ரோஹிணி கேக்குதுக்கா? கமலா மேம், am I not audible to you?
I just saw your message on the chat. Am I audible to you? ஹலோ Yeah. கேக்குறதா நான் பேசுறது? Am I audible? மேம் கேக்குறதா? மேபி சேட்ல கேட்டலாம் அக்கா. எல்லாருக்கும் கேக்குறதா நான் பேசுறது? எஸ் அக்கா. எஸ் மேம் கேக்குது. ஓகே. மாலதி மேம் கேக்குறதா? சரி. சரி. So let us deep dive into the concept of yajnaha. சரியா? யஜ்ஞஹானா என்ன? What is yajna? சொல்லுங்க மேம், you've raised your hand. Please unmute பண்ணி சொல்லுங்க, என்ன ஆச்சு? Am I audible to you? மேம் கேக்குறதா? ஓகே. Actually everyone else is able to hear me. உங்களோட ஆடியோ கொஞ்சம் செக் பண்றீங்களா? கேக்குறதா மேம்? ஓகே. கமலா மேம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களே, உங்களுடைய ஆடியோ செட்டிங்ஸ் கொஞ்சம் பாருங்க ப்ளீஸ், பிகாஸ் everyone else seems to hear me. என்னன்னு பாருங்களே. ஓகே. சோ யஜ்ஞ அப்படின்னா என்ன? சோ லாஸ்ட் வீக் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம 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 சரீரத்துல இந்த கை இருக்கு, இந்த கை வேலை செஞ்சுட்டே இருக்கு. திஸ் இஸ் அ வெரி இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் திஸ் பாடி. ஓகே. இந்த கை exists because it is part of the body. The kai is not separate from the body, right? The kai is there because it's part of the body. Body னு சொன்னானா கையும் அதுல சேர்த்தி. Yes. Okay. If the hand says I do too much work. ஹலோ So நீங்க நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. அவ பேசுறதே எனக்கு இப்ப அன்மியூட் ஆயிடுச்சு, பேசுறதே புரியல. உண்மையா காதுலயே கேட்கல எனக்கு. இப்ப அதை என்ன எப்படி கிளியர் பண்றதுனே தெரியல. நான் தான் கிளாஸ்ல இருக்கேன்னு சொல்றேன், வராதீங்கன்னா நடுவுல வரீங்க, நடுவுல வரீங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. okay. மாமி இப்ப கேக்குறதா? நீ என்னடா என்ன நடுவுல வந்திருக்க? எனக்கு இப்ப அவ கிளாஸே Right. So இந்த கை வந்து எனக்கு இந்த உடம்புல நான் இருக்கேன் and I'm doing too much of work அப்படின்னு சொல்லிட்டு if the கை decides to go away from the body, first கை சர்வைவ் ஆகாது, ரைட்? சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, the entire systemல the கை is also there. இந்த கைக்கு ஒரு யூனிக் வேலை இருக்கு, யூனிக் purpose that the hand has. Okay. The hand contributes to the body and the hand also receives from the body nourishment. அது existence அதுக்கு என்ன தேவையோ the nourishment comes from the body. In return the hand helps the body. ஆமாவா இல்லையா? இந்த எக்ஸாம்பிள் புரியறதா எல்லாருக்கும்? இந்த உடம்புன்னு சொல்லியாச்சுன்னா இந்த கையும் அதுல சேர்த்திதான்.
right? If we talk about this body, then the hand is part of the body. We will never say hand and body. இல்லையா? கை வேற, கால் வேற, இந்த உடம்பு வேற, சரீரம் வேறன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா the கை is very much part of this body. So in turn the கை serves the body. அதுக்கு இந்த 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 கைக்கு ஒரு யூனிக் பர்பஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த சரீரத்துல எந்த அவயவம் எந்த அங்கம் வேணாலும் எடுத்துக்கோங்க, ரைட்? கண்ணு, மூக்கு, வாய் எல்லாத்துக்கும் இந்த ரூல் அப்ளை ஆகும். சோ இதுல இருக்கிற ஒரு ஒரு பார்ட்டுக்கும் ஒரு யூனிக் பர்பஸ் இருக்கு. அந்த பாடி பார்ட் will get its nourishment. It survives because it's part of the whole thing called body, and in turn and the every part is contributing something to the body. Okay, when the hand does something and the hand தனக்காக பண்ணிக்கிறதா இல்ல the entire bodyக்காக ஏதோ பண்றதா? Please understand my question. பாடிக்காக தான்க்கா. The bodyக்காக it is doing. Yes. So the hand has always been doing something for the whole body. It has never done anything for itself. So what it does is selfless actions. Concept puriyada. Kai, the hand is part of the body. The hand receives its nourishment, owes its existence to this body. And being part of this body, இந்த கைக்கு ஒரு யூனிக் பர்பஸ் இருக்கு. ஹேண்ட் ஒர்க் எல்லாமே இந்த கை தான் பண்ணணும். அப்போ அந்த கை வாட் எவர் இட் இஸ் டூயிங், இஸ் இட் ஃபார் த ஹேண்ட் சேக் ஆர் ஃபார் த என்டையர் பாடி சேக்? ஓகே, இதுக்கு நான் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் உதாரணத்துக்கு போறேன். கையால சாப்பிடுறோமா? அந்த கையால சாப்பிடுறது மூலமா கைக்கும் நரிஷ்மெண்ட் போறது. The nourishment reaches the entire body. Whatever nourishing food you give to the body, the entire body receives the nourishment, and it goes through the hand. So the hand also receives the nourishment. இல்லையா? கைக்கும் அந்த சத்து போய் சேருது. ஆனா கை பண்ற வேலை, சாப்பிடுறதுங்கிற ஆக்ஷன் அந்த கை ஒண்ணு பண்றது இல்லையா? Is it for itself? இல்ல, மொத்த பாடிக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், தனக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். So what the kai does, whatever the hand is doing, that is called yajna. புரியுதா? Yes. Okay, so இததான் இந்த ஸ்லோகத்துல சொல்றா. Saha yajnaha praja srishtva. So whatever has been created in this creation, it is made along with yajna. அப்படின்னா என்ன? அதுக்கு ஏதோ ஒரு செல்ஃப்லெஸ் ஆக்ஷன், செல்ஃப்லெஸ் பர்பஸ் அதுக்கு இருக்கு. அதோட கூடிதான் அதோட கிரியேஷனே நடந்திருக்கு. So whatever has been created will receive its nourishment from the whole, and in turn அதுல இந்த கிரியேஷனுக்குள்ள எதெல்லாம் இருக்கோ அது அந்த ஹோல் கிரியேஷனுக்கு ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன், ஏதோ அதுக்கு ஒரு யூனிக் பர்பஸ் இருக்கு. அது மூலமா ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் இன் இட்ஸ் ஓன் யூனிக் வே அது பண்ணிட்டே இருக்கு. கிரியேஷன் ஹாஸ் பீன் மேட் லைக் திஸ். இந்த என்டையர் வேர்ல்டு இருக்கு. ஓகே, நம்ம இதே எக்ஸாம்பிள் இந்த என்டையர் வேர்ல்டுக்கு பொருத்தி பார்ப்போமா? ஸோ நம்ம எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு இங்க இருக்கிற வாட்டர் ரிசோர்சஸ் எடுத்துக்கிறோம், இங்க இருக்கிற ஏர் ரிசோர்சஸ் எடுத்துக்கிறோம், இங்க இருக்கிற பிளான்ட்ஸை வச்சு நம்மளுடைய ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணி அதை எடுத்துக்கிறோம், இங்க இருக்கிற லேண்ட் மேல பிருத்திவி தத்துவத்து மேல நம்ம வசிக்கிறோம். we live here. So everything that this creation offers, we use all of that, we thrive with it, right? இப்போ கை உயிர் வாழறது அப்படிங்கிற கான்செப்ட பார்த்துட்டோம். வாட் இஸ் தி அதர் what is the other part of the sentence? The kai has to do something for the body, right? The kai has a unique purpose, unique duty towards the body.
அப்போ இந்த எக்ஸாம்பிள் the entire world எக்ஸாம்பிள்ல we receive everything from nature, we receive our food nourishment existence from nature. அப்போ how do you complete the sentence? திருப்பி நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணணும் இல்லையா? நம்மளுக்குன்னு ஒரு யூனிக் பர்பஸ் இருக்கு, அதனாலதான் இந்த சிருஷ்டியில நம்ம இருக்கோம். பரமாத்ம தத்துவம் ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த சரீரத்துல இந்த உடம்போட இந்த கர்ம பலன் கார்மிக் பேலன்ஸோட இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஏதோ ஃபார் சம் டிவைன் ரீசன் வி ஆர் ஹியர். சும்மா ஏதோ ரேண்டம் பீஸா நம்ம இங்க இல்ல. just like the hand, just like the eyes, just like the ears, we are not sitting here for some random reason. ஒரு காரணமே இல்லாம சிருஷ்டிக்கப்படல. நம்ம மூலமா நிறைய பேருக்கு ஏதோ ஆகிறதுக்கு இருக்கு, எல்லாத்து மூலமா நம்மளுக்கு ஏதோ ஆகிறதுக்கு இருக்கு. இன் ஷார்ட், நம்ம இந்த என்டையர் வேர்ல்டுக்கு ஏதோ விதத்துல கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அதனாலதான் we are created itself. புரியுதா? சோ சஹ யஜ்ஞாஹா பிரஜா சிருஷ்டுவா, யஜ்ஞத்தோட பிரஜைகளை சிருஷ்டி பண்ணிட்டு முன்னாடி பிரஜாபதியானவர் சொன்னார், அனேன பிரசவிஷ்யத்வம், இதனால நீங்க எல்லாரும் ப்ராஸ்பரஸா இருங்கோ. இதுதான் உங்களுக்கு காமதேனு மாதிரி இதுதான் அப்படின்னு சொன்னார். The concept doesn't end here. This is not a singular ஸ்லோகம். இதுக்கப்புறம் வர ஸ்லோகத்துல எல்லாம் இதே இந்த கான்செப்ட மேல மேல வளர்க்கிறார் பகவான். பட் கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுதா? நம்ம எல்லாரும் இங்க ஒரு யூனிக் டிவைன் பர்பஸ்க்காக we are created and we are sitting in this creation and we receive everything from the creation for our nourishment. Similarly, நம்ம என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். தேவான் பாவயத அனேன. சோ தேவதாஸ், இந்திர, யம, அக்னி, வருண, வாயு, இதெல்லாம் இருக்காலே, இவெல்லாம் தேவதாஸ். இந்த தேவதா சக்திகள் மூலமா தானே நம்ம நரிஷாரோம். சன் எனர்ஜி நம்மளுக்கு தேவை. வருண தேவதா இஸ் the lord of waters, we need water. வாயு தேவதா the lord of air, we need it. அக்னி தேவதா, நம்ம வயத்துல சூடு இருக்கு, ஜாட்டர் அக்னி, அந்த அக்னி இல்லைன்னா we are declared dead. ஓகே, சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அக்னி 3 இடத்துல உண்டு. ஜாட்டர் அக்னி நம்ம வயத்துக்குள்ள, ஓகே, வாடவாக்னி ட்ரீஸ்க்குள்ள, தாவாக்னி ஜலத்துக்குள்ள. So every time அக்னி பிரத்யக்ஷமா நம்ம நெருப்பு கொளுத்தி போடுறது மட்டும் அக்னி கிடையாது. வேறெவர் நம்ம லேட்டன்ட் ஹீட் பாக்குறோமோ அது அக்னி. சோ இந்த பஞ்சபூதங்கள், இந்த தேவதைகள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் in some form, one or the other. சொல்லுங்க மேம். மேடம் செகண்ட் ஒரு எங்க இல்ல 3 இடத்துல சொன்னேன் இல்லையா, அத ஒரு நிமிஷம் நாட்டராக்னி repeat வயத்துல, பண்ணுவீங்களா? வாடவாக்னி ட்ரீஸ்ல, வுட்ல லேட்டன்ட் ஹீட் இருக்கு, அதனால தானே நம்மளால வுட்ட கொளுத்த முடியாது. அதுக்குள்ள அக்னி தத்துவம் இருக்கிறதுனால தான் we are able to alight wood. மூணாவது லேட்டன்ட் ஹீட் வந்து it is with the water. Water has latent heat. நம்ம வந்து 7th standard 8th standard சயின்ஸ்ல இது படிச்சிருக்கோம். latent heat of water. ரோஹிணி ஞாபகம் இருக்கா? என் பக்கம் வருவீங்கன்னு நினைச்சேன்க்கா. தெரியல, எனக்கு டவுட்டா தான்க்கா இருந்தது, அது எப்படி தண்ணிக்குள்ள எப்படி பத்திக்கும் அப்படின்ற மாதிரி. தண்ணிக்குள்ள பத்திக்காது. தண்ணி நார்மலா ரிவர் வாட்டர், நீ போயிருக்கியா? காவேரியில குளிக்க போயிருக்கியா? காத்தால ஒரு 3-4 மணிக்கு போனேன்னா வாட்டர் வார்மா இருக்கும். Lakshmi ji, we take electricity from current, water current. We used to tell, no? The water That is current is the kinetic energy of water. yes. I'm talking about the latent heat of water. Water Latent heat of water, yes. there's something called as latent heat of water. நம்ம 7th 8th standard சயின்ஸ்ல படிப்போம் இத. It has a specific இது உண்டு. ரோஹிணி. ஆமாக்கா, இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ மூணு டைப் ஆஃப் ஹீட் சொல்றீங்க. ஒன்னு வந்து நம்ம பாடி, இன்னொன்னு வந்து ரெண்டுமே நேச்சரோட கனெக்ட் ஆன விஷயமா சொல்றீங்க, ட்ரீஸ் அண்ட் வாட்டர். இது எதுக்குக்கா? இந்த ஹீட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? நம்ம அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? அக்னி தேவதையா சொல்றோம்ல, அந்த ஹீட் வந்து இட்ஸ் பிராண சக்தியை வந்து அது மேம்படுத்தக்கூடிய தன்மை அக்னிக்கு உண்டு. இன்ஃபேக்ட் ரிக்வேதத்துல இந்திரனுக்கு மேக்சிமம் பிரேசஸ் உண்டு. அது ஸ்துதின்னு சொல்லுவா. ஸ்துதினா பிரேசஸ். அதுக்கு அடுத்து அக்னிக்கு தான் நம்பர் ஆஃப் பிரேசஸ் ஜாஸ்தி. அக்னிக்கு தான் ஜாஸ்தி.
அவங்களோட ஆக்ஷன்ஸ்க்கா இல்ல அவங்க கொடுக்குற பவர்க்கா? ஆமா, அந்த பவர் இருந்தாதான் இங்க பிராணசக்தி ஓடும். ஓகே. இப்போ இது வந்து ரொம்ப சில்லியா இருக்கும்க்கா. யூஸ்வலா நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப சர்க்காஸ்டிக்கா சொல்லுவோம். ஒரே வயித்தெரிச்சலா இருக்கு அப்படின்னு ஒரு சர்க்காசம் இருக்கும். இன்னொன்னு வந்து நார்மலா ஏதோ ஃபுட்னால ஒரு ஸ்டொமக் பர்ன்ஸும் இருக்கும். அதெல்லாம் இருக்கும்லக்கா. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காக்கா? அதுதான், அதுக்கு பேர் தான் ஜாட்டராக்னி. நம்ம வயத்துக்குள்ள அந்த டைஜஸ்டிவ் ஃபயர்னு சொல்லுவா ஆயுர்வேதத்துல. ஓகே. It is your ability to digest whatever nutrients you receive that keeps your body and mind alive. இப்போ ஐ எம் ஏபிள் டு கனெக்ட் அக்கா. ஓகே. Okay. ஸோ அப்போ ஐ ஹேவ் ஃபாலோ அப் கொஸ்டின் ஹியர்க்கா. Yes. பாடிக்கு ஓகே திஸ் அக்னி இஸ் ஹெல்பிங் அஸ் ஃபியூவலிங் அஸ் இன் டைஜஸ்டிங் அண்ட் அது வந்து நொரிஷிங் அவர் பாடி மைண்ட் எல்லாம் சொல்றீங்க. ட்ரீஸுக்கும் வாட்டருக்கும் அதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்க்கா? You need water, right? Lakshmi ji, what I understand is for the latent heat of vaporization, that boiling water turn into steam, that engine and all is being moved by the one. That is the current or the electricity, what the water inside it. That is the current. ஓகே, இப்ப சயின்ஸ்ல நம்ம என்ன படிக்கிறோம்னா எக்ஸ்டர்னலி கொடுக்குற ஹீட் வந்து அதோட டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணி அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுனால ஸ்டீம் வருதுன்னு சொல்றோம். தட் இஸ் அக்வயர்ட் ஹீட். ஓகே, நான் அதை பத்தி பேசல. ஐ எம் டாக்கிங் அபவுட் சம்திங் வெரி சட்டில். ஐ எம் சேயிங் அக்னி தேவதை இட்ஸ் நாட் பிரத்யக்ஷமா இருக்கிற அக்னி மட்டும் கிடையாது. இட் இஸ் தேர் லேட்டன்ட்லி ஆல்சோ. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜாட்டராக்னி, வாடவாக்னி, தாவாக்னி. ஓகேவா? சாஸ்திரத்துல இந்த 3 அக்னி பத்தி பேசியிருக்கான். ஆப்வியஸ்லி எக்ஸ்டர்னல் ஃபயர் இருக்கு. அத வந்து அக்னிஹோத்திரம் பண்ணி தினம் நரிஷ் பண்ணி எவ்ரி ஹவுஸ் ஹோல்டர் ஷுட் நரிஷ் தட் அக்னின்னு சொல்லி இருக்கு. ஓகே, அந்த எக்ஸ்டர்னல் ஃபயரை பத்தி பேசல. ஐம் சேயிங் இப்போ அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் 70% ஆஃப் வாட்டர். நம்ம சுத்தி இருக்கிற எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்ல மெஜாரிட்டி வாட்டர் தானே. 97% ஆஃப் தி எர்த்ஸ் சோர்சஸ் ஆர் வாட்டர். தென் யூ ஹாவ் ஏர் எவ்ரிவேர். நம்ம சரீரத்துக்குள்ளயும் ஏர் இருக்கு. நாடி நரம்பெல்லாம் அதனாலதான் ஃபங்க்ஷன் ஆகுறது. தென் யூ நீட் டு ஹாவ் ஹீட், அக்னி, ஜாட்டராக்னி, த டைஜஸ்டிவ் ஃபயர். தென் எர்த் எலிமெண்ட் இருக்கு. நம்ம போன்ஸ், நம்மளுடைய நம்ம கண்ணால உணரக்கூடிய நம்ம பாடியில இருக்கிற அங்கங்கள் எல்லாமே மேட் ஆஃப் தி எர்த் எலிமெண்ட். இப்படி எதெல்லாம் நம்ம தேவதைகளா நம்ம முன்னோர்கள் பாவிச்சாலும் லைக் த சன், அக்னி, வாயு, ஜல தேவதை, இதெல்லாமே தேவதைகளா பாவிச்சான். ஓகே, சோ அத கிருஷ்ணர் சொல்ற, பகவான் என்ன சொல்றார்? they all are contributing to us. They are all through their existence by doing the duties perfectly they nourish us. So in turn நம்மளுக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு யூனிக் பர்பஸ் இருக்கு இந்த எக்ஸிஸ்டன்ஸ்ல, இந்த கிரியேஷன்ல. அப்போ அது என்னது அப்படின்னு பத்தி பேசும்போது இந்த ஸ்லோகத்துல என்ன வருது? தேவான் பாவயதான் அனேன. நம்மளோட டியூட்டிய, பிரிஸ்கிரைப் டியூட்டிய, நம்மளோட ஆக்ஷன்ஸ் செல்ஃப்லெஸ்ஸா இந்த உலகமே நன்னா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஆக்ஷன்ஸ் எதை பண்றோமோ இதன் மூலமா இந்த தேவதைகள் எல்லாரும் they get pleased. ஓகே, தே தேவா பாவயந்து வஹா. அந்த தேவதைகள்லாம் நம்மள ப்ளீஸ் பண்ணட்டும். we please them, in turn they please us. ஓகே, பரஸ்பரம் பாவயந்தா, மியூச்சுவலி லெட் ஈச் அதர் ஃபுல்ஃபில் ஈச் அதர்ஸ் நீட்ஸ். இதன் மூலமா என்ன நடக்கும்? ஸ்ரேயஹ பரமவாப்ஸ்யத, we get the highest good. நம்மளுக்கு என்ன ஹையஸ்ட் குட் இந்த எக்ஸிஸ்டன்ஸ்ல கிடைக்கணுமோ இதன் மூலமாக கிடைக்கும். சோ இதுல இந்த யக்ஞஹாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணார் இல்லையா? இதுக்கு வந்து 2-3 எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட், வேதத்துல இதெல்லாம் நீ சாக்ரிஃபைஸா பண்ணணும், யஜ்ஞமா பண்ணணும்னு சொன்ன எல்லா விஷயங்களும் ஃபர்ஸ்ட் இட் இஸ் பீங் ரெஃபர்ட் ஹியர். அப்போ ஒரு டிபிக்கல் யஜ்ஞத்துல என்ன பண்ணுவான்னா, ரொம்ப பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப இன்டெப்த் எல்லாம் போக வேண்டாம். டிபிக்கல் ஒரு யஜ்ஞத்துல என்ன பண்ணுவா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தே வில் செட் அன் இன்டென்ஷன். இந்த யஜ்ஞம் எதுக்காக பண்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள், மழை வரத்துக்காக யஜ்ஞம் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இந்த யஜ்ஞம் வந்து இந்திரனையும் வருணனையும் ப்ளீஸ் பண்றதுக்காக பண்றோம். So that we may receive
நம்மளுக்கு அத்திவிருஷ்டி வேண்டாம், அனாவிருஷ்டி வேண்டாம், கரெக்டான ரெயின் வேணும். ஆண்டாள் என்ன சொல்றா? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. ஒரு மாசத்துல 3 மழை பெய்யணும். அத்திவிருஷ்டியா இருக்க கூடாது, ரொம்ப மழை பெய்யக்கூடாது, கம்மியா மழை பெய்யக்கூடாது, கரெக்டான மழை வேணும். இப்போ அதுக்கு நம்ம யஜ்ஞம் பண்ணணும்னு சொல்லி இருக்கு, பண்றா. இப்ப அந்த யஜ்ஞத்துல ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் செட் பண்ணுவா, அதுக்கு பேரு சங்கல்பம்னு பேரு. அதுக்கப்புறம் ஒரு சாண்ட் சொல்லுவா. the chant is directed, it creates the energy or the vibration of the devata towards whom we are offering our intention, our prayers. And அது கொடுக்கும் போது நம்ம அந்த we light a sacrificial fire. ஏன்? அந்த sacrificial fire has the ability to convert நம்ம கொடுக்கிற material offerings into environmental spiritual offerings, right? So Agni is the only mode which Agni is the only, it's like the carrier மாதிரி. நம்ம எது கொடுக்குறோமோ அங்க எந்த தேவதைக்கு போய் சேரணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்துடும். ஓகே, இப்ப நான் அந்த மழை வர வைக்கிறதுக்கு பண்ற சாக்ரிஃபைஸ் எக்ஸாம்பிளா வச்சு நம்ம இந்த யஜ்ஞம்ங்கிற கான்செப்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஸோ மழை வரத்துக்கு யஜ்ஞம் பண்ணணும். ஓகே, சயின்டிபிக்கலி நம்மளுக்கு என்ன தெரியும்? வாட்டர் ரிசோர்சஸ்ல இருந்து சூரியனுடைய அந்த ஹீட்னால வாட்டர் வேப்பரைஸ் ஆகி இட் ரைசஸ் அப் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், இட் கண்டென்சஸ். அந்த வேப்பர் கண்டென்ஸ் ஆகி வாட்டர் டிராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் கண்டென்சஸ் ஃபர்தர் டு ஃபார்ம் திக் பிளாக் கிளவுட்ஸ். அண்ட் அது கண்டென்ஸ் ஆகி கூல் ஆகி இட் ஃபால்ஸ் டவுன் as ரெயின். இதுதானே நம்ம வாட்டர் சைக்கிள்ல படிச்சிருக்கோம். இந்த இடத்துல எங்க இந்த யஜ்ஞம் ஹெல்ப் பண்றது அப்படின்னா, ரெகுலராவே அந்த காலத்துல யஜ்ஞங்கள் பண்ணியிருந்தா, இந்த மாதிரி ஃபயர் சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருந்தா. இந்த ஃபயர் சாக்ரிஃபைசஸ்ல they used to offer for the gods. இப்ப வருண பகவானுக்கு ஆஃபரிங் பண்ணணும், எனக்கு மழை ஒழுங்கா வரணும் அப்படின்னா அந்த சாக்ரிஃபிஷியல் ஃபயரை லைட் பண்ணி அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அதை டிவைனா பவித்திரமா ஆக்கி நான் வந்து மழை வரதுக்காக யஜ்ஞம் பண்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் செட் பண்ணுவா. அதுக்கு பேரு சங்கல்பம். ஒன்ஸ் தட் இஸ் டன், they want to make offerings to வருணா அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இப்ப நம்மளுக்கு மழை வரத்துக்கு என்ன ஆஃபரிங் பண்ணணும் அப்படிங்கறது சொல்லியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நெய், அந்த ஃபயரை எதுல கொளுத்தணும்னு சொல்லியிருக்கா அப்படின்னா நேச்சுரலி அவைலபிள் ஃபியூவல் லைக் கொட்டாங்கச்சி, பயோஃபியூவல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு அந்த சாக்ரிஃபிஷியல் ஃபயரை கொளுத்துறதுக்கு. அப்போ என்னெல்லாம் சொல்லியிருக்கு? ஏத்துறதுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்குன்னா சாணி, வராட்டி, ரைட். அதுக்கப்புறம் இந்த குச்சில நிறைய போடுவோம், பசு நெய். அதுக்கப்புறம் திரவியங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கா. இந்த மந்திரங்கள் சொல்லி நீங்க அந்த நெய்ய வருணா ஸ்வாஹா சும்மா சொல்றேன், மேக்கிங் இட் அப். ஓகே, இது இல்ல மந்திரம். ஓகே, ஸ்வாஹானா நான் ஃபயர்ல இது கொடுக்கறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ஃபயர் என்ன பண்ணும்? இட் வில் பர்ன் அந்த வராட்டி அண்ட் த கீ. இட் இஸ் கோயிங் டு பயோஃபியூவல் பர்ன் ஆகுதா? அப்போ இது என்ன ஆகும்? இட்ஸ் கோயிங் டு கிளென்ஸ் யுவர் என்வாயன்மெண்ட். ஆக்சிஜனேட்டட் என்வாயன்மெண்ட் ஜாஸ்தியாக போறதா? ஸ்மோக் ரிலீஸ் ஆகுமா? ஸோ வேப்பரைசேஷன் ஹஸ் ஹேப்பன். இப்போ இந்த வேப்பரைசேஷன் ஜென்ரலி வேப்பர் கிரியேட் ஆனா என்ன ஆகும்? இட் இஸ் கோயிங் டு மூவ் அப்வர்ட்ஸ். ஸோ இது என்ன ஆக போகுது? இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கிளவுட்ஸ். அது இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் மழையா பெய்யும். ஸோ இங்க வாட் ஹேவ் வி டன்? ஏதோ ஒண்ணு ஒரு நாள் பொழுதுல குப்பையாட்டம் எதையா பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா we have set a pure intention, we are doing a divine action saying எல்லாரும் நன்னா இருக்கட்டும், இந்த மழை தான் மெயின். அது ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? ஒரு வருஷம் மழை பெய்யலன்னா நாரி போயிடுறதா ஊரு? ஓகே, ஒரு வருஷம் எக்ஸஸா மழை பெஞ்சா அதுக்கு மேல நாரி போயிடுறதா? ரைட். மழை பெஞ்சாலும் கஷ்டம், ரொம்ப பெய்யக்கூடாது, கம்மியா பெஞ்சாலும் கஷ்டம். அப்ப நம்மளுக்கு கரெக்டா மழை வேணும். அப்ப ஏதோ ஒரு டிவைன் டைமிங் இஸ் நீடட் தேர். அந்த we are able to sense that much. சோ அதுக்கு நீங்க சாஸ்திரம் எந்த ஒரு பழைய டெக்ஸ்ட் எடுத்து பார்த்தாலும் the kings used to collect taxes from the people. They used to ensure that yajnas are performed, which in turn will give rain. And அந்த ரெயின்னால நம்ம ப்ராஸ்பரஸா இருந்தோம், ரெயின் தான் முக்கியம்னு ஐடென்டிஃபை பண்ணி வேதத்துல மந்திரங்கள்ல இருந்து எல்லாம் சொல்லியிருக்கான். சோ we please the gods. Godsனா the 5 elements, the elemental nature நம்ம
அதுக்கு ஏதோ ஒரு ஆஃபரிங் கொடுக்கணும். அந்த ஆஃபரிங் மூலமா இட் இஸ் கோயிங் டு சப்போர்ட் த ஃபங்க்ஷன் ஆஃப் நேச்சர் பை விச் we will also be prosperous. இப்ப ரெயின் தான் நான் கொடுத்த எக்ஸாம்பிள். புரியுறதா இது? சாரதா மேம், ரோஹிணி, கமலா மேம், பிரேமலதா, ஓகேப்பா. ஓகேவா? சோ Yes, madam. Yes. சோ பகவான் என்ன சொல்றார்? யூ ப்ளீஸ் த காட்ஸ் அண்ட் லெட் த காட்ஸ் ப்ளீஸ் யூ இன் டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம மழை கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு யஜ்ஞம் பண்றோம். நம்மளுக்கு நல்ல மழையை கொடுத்து தேவதைகள் நம்மள ப்ளீஸ் பண்றான். So we mutually contribute to each other and therefore we will receive our highest good. Shreyaha parama avapsyatha. So let us get the highest good by contributing to this creation and allowing the creation to contribute to us. இதுலதான் ஸ்ரேயஸ் இருக்கு, இதுலதான் ஹையஸ்ட் குட் இருக்கு. So with the rain example, மழை நன்னா பெய்யணும். மழை பெய்யறதுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணோம்னா மழை நன்னா பெய்யும். பெஞ்சோம்னா நம்மளும் நன்னா இருப்போம், மழையும் நன்னா இருக்கும். சிம்பிள். ஓகே. This creation, the nature as we know it has been created this way. இந்த சிருஷ்டி இப்படிதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. Where we are all mutually contributing to each other's nourishment and growth. அதனால இப்ப தேவதைகள் இப்ப மழை கொடுக்க வேண்டிய நேரத்துல இந்திரன், which is the lightning, கிளவுட்ஸ்குள்ள அந்த எலக்ட்ரிசிட்டி ஃபிரிக்ஷன் கிரியேட் ஆகுறதுனால தானே அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் சீக்கிரமா கண்டென்ஸ் ஆகி நம்மளுக்கு ரெயினா வருது. ஸோ இந்திரன் இஸ் தட் தேவதை. வருண தேவதை இஸ் வாட்டர். இது நம்மளுக்கு ப்ராப்பரா இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? சர்வைவல் இஸ் டிஃபிகல்ட். அப்ப இந்திரனையும் வருணையும் நம்ம ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ளீஸ்னா என்ன? we contribute to them, their nourishment, they contribute to our nourishment. ஒருவேளை இது ரெகுலரா நடந்தா பசி இருக்காது, பட்னி இருக்காது, பஞ்சம் இருக்காது. இதனால ஏற்படுற பிரச்சனைகள், திருட்டு, கொலை கொள்ளை இருக்காது. ஏன்னா எல்லாரும் செழிப்பா இருப்பா. ராமாயணத்துல அப்படித்தானே சொல்லியிருக்கு. எல்லாரும் செழிப்பா இருந்தா, எல்லாரும் ப்ராஸ்பரஸா இருந்தா, எல்லார்கிட்டயும் எல்லாம் இருந்தது, எல்லாரும் ஞானிகளா இருந்தா, அந்த ஸ்டேட் அப்போ தட் இஸ் ஹையஸ்ட், I mean the biggest quality or the highest quality of life you can ever have. வாழறோம், நம்ம நன்னா வாழறோமாங்கிறது கேள்வி. நன்னா வாழறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்க இல்லையா? இப்ப நம்ம நன்னா இருக்கோம், இப்ப பக்கத்துல இருக்கிறவன் அழுதுன்னு இருக்கான் தினம். will you be able to stay happy even if you don't want to mind that? அது குவாலிட்டி லிவிங் கிடையாது. நம்ம நன்னா இருக்கணும், சுத்தி இருக்கிறவனும் நன்னா இருந்தா that is quality living. Yes or no? Absolutely yes. Yes. நம்ம நாடு செழிப்பா இருக்கு, பக்கத்துல இருக்கிறவன் சீரழிஞ்சுட்டு இருக்கான். நம்மளால இருக்க முடியுமா? அவன் ஏதாவது தொல்லை பண்ணிட்டே இருப்பான். ஒன்னும் இல்லைனாலும் ரோஹிணி சொன்ன மாதிரி வயிறு எரிஞ்சு அவன் நம்மளை காலி பண்ணிடுவான். Just like we all know who is doing. Right? இல்லையா? At any level, we know, I mean this is true. So இதுதான் சொல்ற, நம்ம the highest good நம்மளுக்கு வேணும்னா நம்மளுக்கு விதிக்கப்பட்ட டியூட்டிஸ, நம்ம பண்ண வேண்டிய வேலையை நம்ம செல்ஃப்லெஸ்ஸா, நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப்லெஸ் பர்பஸ் இருக்கும் which is unique to us. அதை நம்ம கரெக்டா பண்ணிட்டே வந்தோம்னா, ஓகே, இந்த கிரியேஷன்ல எந்த என்டிட்டி ப்ளீஸ் ஆகணுமோ அதுக்கு அந்த நரிஷ்மெண்ட் கிடைக்கும். அண்ட் இன் டர்ன் we will get nourished. And that is how we live the highest quality life. ஸ்ரேயஸா வாழறதுக்கு அதுதான் வழி. ஓகே, இந்த கான்செப்ட் புரியுதா? Yes ka. Yes. பிரேமலதா மம்மி, எஸ்பா. மாலதி மேம், சரியா? Therefore, ishtan, next slokam, ishtan bhogan hi vo deva dasyante yajna bhavitaha taidattana pradayebhyo yo bhunkte stena eva saha. Okay, ishtan bhogan hi vo deva dasyante yajna bhavitaha तैर दत्तान अप्रदायेभ्यो यो भुंक्ते स्तेन एव सह. इष्टान भोगान ही, इष्टान அப்படின்னா
ஆசைப்படுற. போகான்னா அனுபவிக்கிறது, ஆப்ஜெக்ட்ஸ், வாட் எவர் யூ டிசையர், அது எல்லாம் தேவா தாசியந்தே. இந்த மாதிரி நம்மளுடைய நேச்சர்ல இருக்கிற ஃபோர்ஸஸ் தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். வாட் எவர் வி டிசையர் ஃபார், நம்மளுடைய 5 சென்சஸ்க்கு கேட்டர் பண்ற அந்த டிசையர்ஸ வந்து யாரு ஃபுல்ஃபில் பண்ணுவான்னா the தேவதாஸ் do that. லைக் இந்திர தேவதா, வருண தேவதா, அக்னி தேவதா, ஜல தேவதா, இதெல்லாமே நம்மளுக்கு நம்ம ஆசைப்படுறத கொடுக்கும். And how do we please them? We please them by contributing to these devatas. Okay. So ஏதோ ஒண்ணு நம்ம என்ன வேலை தினம் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த வேலையில something we offer to these elemental forces. Okay. தைர் தத்தான் அப்பிரதாயேபியோ. தைர் தத்தான் அப்பிரதாயேபியோனா தைர் அவளுக்கு தத்தான் கொடுக்க வேண்டியதை கொடுக்காம நம்ம எடுக்கிறத மட்டும், அப்பிரதாயேபியோனா எடுக்கிறத மட்டும் நம்ம எடுத்துட்டே இருந்தோம்னா, எவன் ஒருவன் அப்படி எடுத்துட்டே இருக்கானோ பட் இஸ் நாட் ஆஃபரிங் எனிதிங் டு தீஸ் எலிமெண்டல் ஃபோர்ஸஸ், யோ புங்தே, he who enjoys that, புங்தேனா என்ஜாய், he who enjoys that way, அவன் யாருன்னா ஸ்தேன ஏவசக, ஸ்தேனனா திருடன், அப்படி இருக்கிறவன் திருடன். நீ இந்த நேச்சர் கிட்ட இருந்து, பிரகிருதி கிட்ட இருந்து, அக்கம் பக்கத்துல இருக்கிற வாழ்கிட்ட இருந்து எப்ப பார்த்தாலும் வாங்கிட்டே இருப்ப, பட் யூ ஆர் நாட் கோயிங் டு கிவ் எனிதிங் இன் ரிட்டர்ன், தென் யூ ஆர் வெரிலி a thief. மழை வேணும்னு சொல்றோம்ல, மழையை வாங்கிக்கிறோமா? மழை நன்னா பெஞ்சா விளைச்சல் நன்னா வருதா? அது ஃபுட்டு நன்னா கிடைக்கிறதா? அந்த ஃபுட்டை யார் என்ஜாய் பண்றா? நம்ம தானே என்ஜாய் பண்றோம். சரி, ஃபுட்டு வாங்கி என்ஜாய் பண்ணிக்கிறோம், ரைட்டு. திருப்பி அந்த மழை வரதுக்கு நம்ம ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்றோமா அப்படிங்கிறது கேள்வி. இஃப் வி டு நாட் டூ இட் தென் வி ஆர் தீவ்ஸ் அப்படின்னு நான் சொல்லல, பகவான் நம்மள சொல்றாரு. ஓகே. ஸ்தேன ஏவ சஹா, சஹா அவன், ஸ்தேன ஏவ கண்டிப்பா அவன் திருடன் தான். So what do you have to offer to the elemental forces? First அதை நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிற எண்ணம், அதுக்கு வேணுங்கிற அந்த கிராட்டிடியூட் நம்மளுக்கு இருக்கணும். And with that we need to do whatever offerings as is prescribed to these elemental forces which we call devatas. இந்த தேவதாஸ்க்கு நம்ம யஜ்ஞம் மூலமா ஏதோ ஒரு செல்ஃப்லெஸ்ஸா நம்ம அவளுக்கு ஏதோ ஒரு ஆஃபரிங் கொடுத்துட்டே இருந்தோம்னா, in turn we are going to get all that we need அப்படின்னு சொல்றாரு. இந்த சிருஷ்டி இப்படிதான் டிசைன் பண்ணிருக்கு. This is a the manufacturing design of this universe. புரியுதா? அதனால யஜ்ஞசிஷ்டாஷினः சந்தோ முச்யந்தே சர்வ கில்பிஷைஹி புஞ்சதே தே த்வகம் பாபா ஏ பச்சந்த்யாத்ம காரணாத். அதனால நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேன் வி எக்ஸ்டெண்ட் பை another 15 minutes? எல்லாருக்கும் ஓகேவா? எஸ்கா. ஓகேப்பா. எல்லாருக்கும்? கமலா மாமி, சாரதா மேம், மாலதி மேம். ஓகே. யஜ்ஞசிஷ்டா, ஓகே சாரி மேம். ஓகே லக்ஷ்மி. Yajnashishtashinah santah. Therefore, people who realize this, the sants, the sattva gunatoda kudiyava, yajnathala shishtahana, who follow, who keep making selfless offerings to these elemental forces. அதுக்கு ஆஃபர் பண்ணிட்டு ஆஷினஹா, one who consume, ஆஃபர் பண்ணது போக மிச்சம் என்ன இருக்கோ அதை தனக்காக கன்சியூம் யாரெல்லாம் பண்ணிக்கிறாளோ, முச்சியந்தே, they get rid of, சர்வ கில்பிஷைஹி, எல்லா விதமான தீங்குகளும், எல்லா விதமான மனசுல இருக்கிற விகாரங்களும் கெடுதல்கள்ல இருந்தும் அவ விடுபடுறா. ஓகே. So people who are committed to the sacrifice and who offer everything to the devatas, and அதுல ஆஃபரிங் போக என்ன பாக்கி இருக்கோ அதை யாரு கன்சியூம் பண்றாளோ, they are continuously purified. They get rid of all unwanted dirt, all unwanted kashtangal, all unwanted toxicity.
ஓகே, இது ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன் இந்த ஸ்லோகத்துல புஞ்சதே தே து அகம் பாபா ஏ பச்சந்தியாத்ம காரணாத். எவன் ஒருவன் தனக்காக குக் பண்ணி தன்னோட சாட்டிஸ்பாக்சனுக்காக ஃபுட் என்ஜாய் பண்றானோ அவன் பெரிய பாவத்தை செய்யறான். அகம்னா பாப்பம், அகம்னா சின். சோ ரொம்ப பெரிய சின்ன கமிட் பண்ணுவான் இஃப் he is not offering to the elemental forces but cooks only for himself, consumes only for himself and eats that. So நைவேத்தியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த அடிப்படையில தான் இருக்கு. அட்லீஸ்ட் இன் ஹிந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ற அத்தனை பேரும் ஒரு விஷயம் கண்டிப்பா பண்ணுவான். விளக்கேத்தி வைப்பா, ஏதோ ஒரு ஆஃபரிங் they give to God every day, ரைட்? அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் இன் சவுத் இந்தியா ஒரு பிடிச்ச புடி சாதத்தை கொண்டு காக்காக்கி போடுற வழக்கம் இருக்கு, கோலம் போடுற வழக்கம் இருக்கு. ஸோ எவ்ரி பர்சன் ஹேஸ் 5 duties. பஞ்ச மகா யஜ்ஞம்னு பேரு, which has to be done every day. அதுல ஃபர்ஸ்ட் யஜ்ஞம் தேவ யஜ்ஞம். இந்த தேவதைகளுக்கு ஆஃபர் பண்ணணும், தேவதா யஜ்ஞம். நெக்ஸ்ட் பித்ரு யஜ்ஞம், அவர் ancestors because of whom we got this body and we are sitting here, right? ஏதோ lineage of ancestors இருக்கனால நம்ம இந்த பர்டிகுலர் ஃபேமிலியில, இந்த பர்டிகுலர் இடத்துல, இந்த பர்டிகுலர் பேரண்ட்ஸ்க்கு பிறந்திருக்கோம். ஸோ ஆன்சிஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பா ஏதோ ஒரு ஆஃபரிங் கொடுக்கணும், பித்ரு யஜ்ஞம். அடுத்து மனுஷ யஜ்ஞம், கூட இருக்கிற பீப்புளுக்கு, ஏதோ ஒரு மனுஷனுக்கு, ஃபெல்லோ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஆஃபரிங் பண்ணணும், மனுஷ யஜ்ஞம். அடுத்து பூத யஜ்ஞம். பூத யஜ்ஞம் அப்படின்னா நம்மளோட இருக்கிற லோவர் பீயிங்ஸ், எறும்பு, புழு, பூச்சி, விச் cannot always find food அப்படின்னு இருக்கிற அந்த ஜீவராசிகளுக்கு ஏதாவது ஒரு ஆஃபரிங். ஸோ காக்காக்கு சாதம் போடுறது, வாசல்ல கோலம் போடுறது, ஸோ தட் ants can eat அந்த அரிசி மாவு. ஓகே, இன்ஃபேக்ட் அரிசி மாவு வந்து எறும்பு சாப்பிட்டதுன்னா நம்மளுடைய அவ்வளோ கர்மா கழியும். ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் தான் கோலம் போடுறது, காக்காக்கு சாதம் போடுறது அப்படிங்கிற வழக்கம்லாம் வச்சுட்டு இருக்கோம். காக்காக்கு சாதம் போடுறது இஸ் ஆல்சோ கன்சிடர்டு பித்ரு யஜ்ஞம். பித்ருக்களுக்கு அந்த அந்த ஒரு பிடிச்ச புடி சாதத்தை கொண்டு போய் ஆன்சிஸ்டர்ஸ் ஞாபகத்தை வச்சுட்டு நம்ம போட்டோம்னா அந்த காக்கா வில் டேக் இட் டு தெம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. The fifth யஜ்ஞா that is spoken about is ரிஷி யஜ்ஞம். எந்த ரிஷி பரம்பரையில வந்திருக்கோமோ, எந்த ரிஷிகளோட ஞானத்தினால நம்ம இன்னைக்கு இவ்வளவு தூரம் சௌக்கியமா இருக்கோமோ, அந்த ரிஷிகளுக்கு விடாம நம்ம பண்ண வேண்டிய பிரம்ம யஜ்ஞம். வேதத்தை போதனை பண்ண ரிஷிகள், பிகாஸ் ஆஃப் விச் அந்த நாலேஜ்னால நம்ம இன்னைக்கு சர்வைவ் பண்றோம் இல்லையா? The teachings that we have got, our teachers, our gurus, ரிஷிகள் கொடுத்த ஞானத்துல இருந்தா இந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்திருக்கா, இந்த டீச்சிங் எல்லாம் வந்திருக்கு, இந்த நாலேஜ் வந்திருக்கு. ஸோ அந்த ரிஷிகளை நம்ம ஞாபகம் வச்சுட்டு தினம் அவளுக்கு பிரம்ம யஜ்ஞம் பண்ணணும். ஸோ 5 விதமான யஜ்ஞம் மனுஷனா பிறந்தவன் அத்தனை பேரும் செய்யறதுக்கு கடமைப்பட்டவன். This is how every human being gives back to nature what he receives. அவன் ஏதோ ஒன்று ரிசீவ் பண்றதுக்கு அந்த கிவிங் பேக்குங்கிறது இந்த 5 விதமா பண்ணணும். சோ அதுதான் இங்க சொல்றா. இந்த இதுல மெயின் ஃபேக்டர் வந்து ஃபுட்டு தான். பிகாஸ் ஃபுட் நரிஷஸ் அவர் பாடியில. அப்ப நம்ம தினம் ஃபுட்டு ரெடி பண்றோம், அந்த ஃபுட்டை தேவதாஸ்க்கு நம்ம ஆஃபர் பண்றோம். We are telling the Devatas, thank you so much for giving us food ன்னு நம்ம பாவனையா ஒரு ஆஃபர் பண்றோம், நைவேத்தியம் பண்றோம். இது தேவதா யஜ்ஞம். அடுத்து பித்ரு யஜ்ஞம். இத பண்றவா வந்து தினம் they give water offerings to their பித்ருஸ். ஓகே, அடுத்து மனுஷ யஜ்ஞம். சுத்தி இருக்கிற யாருக்கோ ஏதோ ஒரு முடிஞ்ச அளவுக்கு சாதம் கொடுக்கறது, மனுஷ யஜ்ஞம். பூத யஜ்ஞம், கோலம் போடுறது, காக்காக்கு சாதம் போடுறது எல்லாம். ஓகே, பிரம்ம யஜ்ஞம்னு ஒண்ணு இருக்கு, இது ரிஷிகளுக்கு பண்ற தர்ப்பணம். இது 5ம் every human being must do and therefore contribute back or contribute to the whole அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஃபுட் ஆஃபரிங் எல்லாம் கொடுக்காம எவன் ஒருவன் புஞ்சதே, who enjoys, he definitely accumulates more sin அப்படின்னு சொல்ற. நான் போய் காசு கொடுத்து அரிசி வாங்கின்னு வரேன், சமைக்கிறேன்,
என் வயிற்றுக்காக நான் சாப்பிடுறேன், இத மட்டும் நான் ஒருவேளை பண்ணுவேனானால் என்னை விட பெரிய பாப்பி யாரும் கிடையாது. புரிஞ்சுதா? எஸ் 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 எஸ்பா. சோ என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நம்ம ஒண்ணும் இல்ல, திருமூலரும் திருமந்திரத்துல இதான் சொல்ற, யாவர்க்கும் திருமந்திரத்துல இதுதான் சொல்றார், யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை. தேவதைகளுக்கு உன் மனசுக்கு என்ன முடியுதோ ஒரு பச்சை இலையாவது எடுத்து ஆஃபர் பண்ணு. அதுதான் பக்தி யோகத்தையும் சொல்ல போறார் பின்னாடி. ஓகேவா? யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. ஒரு வாழைப்பழ தொல்லி ஏதோ ஒண்ணு ஒரு பசுமாடுக்கு போடு. ஓகே, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, ஒரு பிடிச்சபடி சாதமாவது யாருக்காவது கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடு. இதெல்லாம் பண்ணோம்னா we are pleasing God அப்படின்னு திருமந்திரத்துல ஒரு பாட்டு வருது. திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த சேம் கான்செப்ட் தான். ஒண்ணும் முடியலையா சுவாமிக்கு ஒரு பச்சை இலைய, ஏன்னா அதான் சொல்றாரு, என் மனசுல பாவனையோட பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், ஒரு லீஃபோ ஒரு புஷ்பமோ ஒரு பழமோ ஒண்ணும் இல்லைன்னா ஒரு உத்ரணி ஜலமோ எனக்கு ஆஃபர் பண்ணா போதும், நான் ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிறேன்னு சொல்லுவேன். சோ அதுதான் தேவதா யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம். இது அஞ்சும் நம்ம எல்லாரும் பண்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அட்லீஸ்ட் கிராட்டிடியூட், அட்லீஸ்ட் கிராட்டிடியூட். ஓகேவா? அப்படி நம்ம பண்ணோம்னா இது பண்ணி பாருங்க ஒரு நாளைக்கு. see the level of awareness you have, see the level at which you'll be vibing, you'll feel that divinity. அன்னைக்கு பொழுது நன்னா இருக்கும், will feel good. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணதை சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்லி we feel good. பண்ணாத சாப்பிட்டு பாருங்க, you'll feel different. Feel that within yourself, you'll understand. So அந்த ஹையஸ்ட் கிரேட் ஆஃப் லிவிங் நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறதுனால தான் பகவான் இதை உபதேசம் பண்ண. புரியுதா? சோ தேர்ஃபோர் எங்க இருக்கேளோ என்ன சாப்பிடுறேளோ சாப்பிடுறதுக்கு முன்னாடி கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு காக்காக்கோ ஒரு பசுமாடுக்கோ இல்ல நாய்க்கோ ஏதோ ஒண்ணு ஒரு பிடிச்சபடி லெஃப்ட் ஓவர் சாதம் போட்டுட்டு வந்தா கூட போதும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சுத்தி இருக்கிறவாளுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்க. என்ன உங்களால ஒரு ஒரு if you're able to give one bottle of water, more than enough. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கணும். பிகாஸ் we are here to contribute to the whole அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அதனால நம்ம ஆக்ஷன்ஸ் பண்ணிட்டே தான் இருக்க போறோம். பட் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் பண்ணணும்னா இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் we should get indulged in every day. ஓகேவா? புரியுதா? எஸ்பா. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சரியா? சோ லெட் மீ ஸ்டாப் ஹியர். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நோ மேம், கிளியர். ஓகே, இப்ப அந்த மூணு மூணு அக்னி சொன்னீங்கல்லப்பா, ஜாட்டர் அக்னி, வாடவாக்னி, இன்னும் நினைப்பா தாவாக்னி. தாவாவா? தாவாக்னி. தாவாக்னி. ஓகேப்பா. தாவாக்னி ஜலத்துல இருக்கிற அக்னி. ஓகே ஓகேப்பா, தேங்க்யூ. ஏன்னா அக்னி அக்னில இருந்து தான் சாரி சோ அந்த சீக்வென்ஸ் சொன்னல, ஆகாசத்துல இருந்து வாயு, ஸ்பேஸ்ல தான் ஏர் இருக்கும். ஏர் எலிமெண்ட் இன்னும் கிராஸ் ஆச்சுன்னா we will get ஃபயர். ஃபயர் எலிமெண்ட் இன்னும் கிராஸ் ஆச்சுன்னா அதுல இருந்து we get வாட்டர். அதனால வாட்டர்ல ஆல்ரெடி ஃபயர் எலிமெண்ட் இஸ் தேர். திஸ் இஸ் தி சீக்வென்ஸ் ஆஃப் கிரியேஷன். தைத்திரிய உபனிஷத்துல வருது. ஓகேவா? யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சரி, அடுத்த வாரம் பாப்போமா? எஸ் எஸ் அக்கா. சொல்லு ரோஹினி, I know you're bubbling with questions. சொல்லு. இல்லக்கா. ராம் ராம்.